இந்த நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். குட்டி காவேரிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இந்த சமயத்தில் காவேரி தான் அம்மாவோட அம்மாங்கிறதும் தெரிஞ்சிடணும்னு நினைக்கிற வீக்கா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் அன்பு சொன்னதை கேட்டு அப்படியே ஷாக் ஆயிடுவார். சித்தப்பா, நீங்கள் எதுவும் விஷயம் தெரியாமல் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்படி வந்துட்டு ராகவ் ரிலீஸ் ஆயிருந்தா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குமே, உங்களுக்கு இதெல்லாம் யார் சொன்னது அப்படின்ன மாதிரி கேட்க, அவன் தான்ப்பா சொன்னான். அவனை தான் நான் பார்த்தனே போன வாரத்தில். ஒரு நாள் நைட் நான் காரில் போயிட்டுருக்கும்போது என் காருக்கு முன்னாடி அவன் வண்டி விட்டு ஏற்றிட்டு ஓவராக சவுண்ட் விட்டு பேசினான். அப்போ எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. ஏன் எதுக்கு நீங்கள் வந்திருக்க அப்படின்ன மாதிரி கேட்க, இவ்வளோ வருஷம் நான் ஜெயிலில் கழித்துட்டுருக்கேன், அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டாமா, அப்படியெல்லாம் நான் நிம்மதியாக விட்டுருவேனா, உங்களை பழி வாங்காமல் விட மாட்டேன்னு என்கிட்டயே ஓவராக சவுண்ட் விட்டான் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே தாத்தா கோவம் வந்துடும். என்ன மாப்பிள்ள, அப்படி நீங்கள் ராகவை பார்த்துருக்கீங்கன்னா எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நீங்கள் வீட்லேயுமே யார்கிட்டையுமே சொல்ல கிடையாது, கப்பு சிப்புன்னு அமைதியாக தானே இருந்தீங்க. இப்போ குழந்தைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் இப்போ சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்கிறத நம்பலாமா வேண்டாமான்னு கூட தெரியல அப்படின்ன மாதிரி சொல்ல, என்னமாமா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நம்பலாமா வேண்டாமான்னு கேட்குறீங்க? நம்புறதும் நம்பாததும் உங்கள் விருப்பம். அதுக்கப்புறம் உங்களோட நஷ்டம்தான் ஆகும். சரியா? நானும் குழந்தைக்காக யோசிக்கிறவன் தான். அந்த குழந்தை மேலே பாசம் இல்லாமலாம் கிடையாது. எங்களுக்கும் எல்லாம் உரிமை இருக்குது. நான் தான் சொல்கிறேன்ல, ராகவ் ரிலீஸ் ஆகிட்டான், காஞ்சிபுரத்தில் தான் இருக்கான். அதுவும் போக அவன் அன்றைக்கி என்கிட்ட சொன்னது என்னென்னா, உங்கள் ஏரியாலேயே தான் நானும் வீடு பார்த்துருக்கேன், உங்களை என்ன பண்ணுறேன் அப்படி இப்படின்னு பயப்படுத்தினா அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே விஜய் கேட்பார், ஏன் சித்தப்பா, உங்களுக்கு தான் ராகவ் ரிலீஸ் ஆகிட்டான், அவன் வந்து உங்களை மிரட்டினான்னு தெரிஞ்சதில்ல, அப்புறம் என்ன நீங்கள் யார்கிட்டையுமே எதுவும் சொல்லலை? அட்லீஸ்ட் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் அலர்ட்டாவது இருந்திருப்போம். இப்படி அசால்ட்டாக இருந்திருக்க மாட்டோம்ல. என்ன விளையாடுறீங்களா அப்படின்ன மாதிரி விஜய்க்கு கோவம் வர, உடனே ராதா, ஏங்க இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் முன்னாடியே விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல. எனக்கே நீங்கள் சொன்னதை கேட்டு ஷாக் ஆகுது. திரும்பி இந்த பிரச்சனையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? இவ்வளோ வருஷமும் நம்ம நிம்மதியாக இருந்தோம், இந்த பசுபதி தொல்லையும் ராகவ் தொல்லையும் இல்லாமல். இப்போ திரும்பி வந்துட்டு நம்மளுக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சே அப்படின்ன மாதிரி ராதா ரொம்ப பயப்பட, இதனால் ராதா நான் யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லலை. நீங்கள் எல்லாருமே பதட்டப்படுவீங்க, பயப்படுவீங்க. சரி, எதுக்கு தேவையில்லாததை சொல்லி உங்களை குழப்பிக்கிட்டு இருக்கணும்னு நானும் அசால்ட்டாக விட்டுட்டேன். அவன் சின்ன பையன், அவன் என்ன பண்ணிட போகிறான்ட்டு நானும் அசால்ட்டாக இருந்தேன். ஆனால் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. கண்டிப்பாக 100க்கு 100% நான் அடித்து சொல்கிறேன் விஜய், இதுக்கு காரணம் அந்த ராகவ் தான் அப்படின்ன மாதிரி சொல்ல, என்ன சித்தப்பா இப்போ சொல்கிறீங்க? எனக்கு நினச்சாலே ரொம்ப படப்படன்னு இருக்குது அப்படின்ன மாதிரி விஜயும் ரொம்ப டென்ஷனாக. ராதா உடனே கேட்பாங்க, ஏங்க அவன் என்ன சின்ன பையனா? விஜய் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கான்னா அது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே. அவன் பண்ண வேலை அவங்க அப்பாவை விட பெரிய வேலையாக தானே பண்ணான். இன்றைக்கி விஜய் உயிர் பொழைச்சி இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறான், நம்ம குழந்தை நம்ம கூட இருக்குன்னா அது எந்த கடவுள் செஞ்ச புண்ணியமோ தெரியல, எந்த கடவுளுக்கு நம்ம செஞ்ச புண்ணியமோ தெரியல. இல்லைன்னா இவங்களுக்கெல்லாம் என்றைக்கும் ஏதாவது ஆயிருந்திருக்கும் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே காவேரிக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். சார், என்ன சார் சொல்லிகிட்ருக்கீங்க? யாரை பற்றி எவ்வளோ டீட்டெயிலாக பேசிகிட்ருக்கீங்க? அதுவும் அந்த ஆள் ரொம்ப மோசமானவன்லாம் சொல்லி பேசிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு யாராவது எனிமீஸ் இருக்காங்களா? இது அவன் பண்ண வேலைன்னு தான் சந்தேகப்படுறீங்களா அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே ராதா பார்த்து முறைப்பாங்க, உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் இதெல்லாம் பார்த்துக்குறோம். எங்கள் ஃபேமிலி விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். நீங்கள் பண்ணதெல்லாம் போதும். உங்ககிட்ட குழந்தை இருந்துச்சுன்னா பாதுகாப்பாக இருக்கும், நீங்கள் பொறுப்பாக பார்த்துப்பீங்கன்னு தானே நாங்கள் நம்பி விட்டோம். இப்படி வந்துட்டு குழந்தைய உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் இப்படி எங்கள் எதிரிங்க கிட்ட மாட்டி விட்றக்கு வேலை பார்த்து விட்ருக்கீங்க. இப்போ வேறு ரொம்ப அக்கறையாக யார் என்னன்னு வேறு விசாரிக்கிறீங்க. யார் என்னன்னு தெரிஞ்சு என்னம்மா பண்ணிட போகிற நீ அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே விஜய், சித்தி என்ன சித்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க நம்ம குழந்தையோட கிளாஸ் டீச்சர், கொஞ்சம் ரெஸ்பெக்டோடு பேசுங்க, இப்படிலாம் பேசாதீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க நான் வந்துட்டு குழந்தைய கூப்பிட்டு போவேன்னு நினச்சிட்டு அசால்ட்டாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா இந்த மாதிரிலாம் நடக்கும், நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் எதிரிங்க இருக்காங்கன்னு அப்படின்ன மாதிரி சொல்ல, ஐயோ விஜய், இப்போ அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நீ குழந்தைய கூட்டிகிட்டு வரக்கு என்ன பண்ண போகிற? அம்மாவை நினச்சாலே எனக்கு கொலையெல்லாம் நடுங்குது. அவன் எங்கே இருக்காளோ என்ன பண்ணுவாளோ? பொட்டை புள்ள வேற, இப்படி எவனும் ஒருத்தன் எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டான்னு வேற சொல்கிறேன். பொட்டை புள்ள வேற விஜய், எனக்கு அதை நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்குது. இந்த காலத்தில் நியூஸில் என்னென்னலாம் வந்துட்டுருக்குன்னு நான் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக வரதை பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அதெல்லாம் பார்த்து கூட உனக்கு பயம் வரலையா அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே விஜய்க்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிரும். ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எனக்கு சுத்தமாக என் பொண்ணை வந்துட்டு கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துனேன், இப்போ அவன் எங்கே இருக்கானே தெரியலையே. நைட்டு வேறு நேரம் ரொம்ப போய்கிட்டே இருக்குது.
என்ன தாத்தா பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. என் பிரெயின் கூட ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது. இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். மிஸ்கிட்ட கூட சொல்லிகிட்டு இருந்தேன், நம்ம பயப்பட வேண்டாம் மிஸ், காவேரிக்கு எதுவுமே ஆகாது, அவள் ரொம்ப சேஃபாக தான் இருப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவ்வளோ நம்பிக்கையாக பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் சித்தப்பா வந்துட்டு ராகவ் ரிலீஸ் ஆகிட்டான், இதெல்லாம் ராகவோட வேலையாக தான் இருக்கும்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. என் பிள்ளை அவன் என்ன பண்ணிடுவானோன்னு ரொம்ப படபடன்னு இருக்குது தாத்தா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே தாத்தா பக்கத்தில் ஓடி போய், விஜய் விஜய் நீ எதுக்கும் பதட்டப்படாத விஜய், நீ பயப்படாத, நம்ம அம்முக்கு எதுவுமே ஆயிராது, அந்த கடவுள் நம்மளை ரொம்பலாம் சோதிச்சிட மாட்டான், அவன் நம்மளை எவ்வளோ சோதிக்கணுமோ அவ்வளோ சோதிச்சிட்டான், நம்ம குடும்பத்தில் மீதியே இருக்கிறது நம்ம மட்டும்தான், அதுவும் நிம்மதி இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம், இதுக்கு மேலேயும் அந்த கடவுள் நம்மளை சோதிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ எதுக்குமே பயப்படாத, பதட்டப்படாத விஜய், நம்ம அம்மா எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரிக்கு பயங்கரமாக அழுக வந்துடும். பயங்கரமாக அழுவாங்க. சார் சாரி சார், என்னால் தான் இது எல்லாமே, நான் வந்துட்டு குழந்தைய என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கணும், இதெல்லாம் இப்படி ஆகிடும்னு நான் நினச்சி கூட பார்க்கல சார், நீங்கள் எல்லோரும் சொல்கிறத கேட்டால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அது யார் சார், அவனை போய் நம்ம மீட் பண்ண முடியுமா, அவனுக்கு ஏதாவது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களே கால் பண்ணி கேளுங்களேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என் உயிரை பணையம் வச்சாவது நான் எப்படியாவது நம்ம குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு வந்துட்டு நம்ம குழந்தைன்னு காவேரி வாய் தவறி சொல்லிடுவாங்க. என்ன மிஸ் சொன்னீங்க இப்போ அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லை சார் என் உயிரை பணையம் வச்சாவது நான் எப்படியாவது அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல மிஸ் எனக்கும், நம்ம டைரெக்டாக போலீஸ்க்கு போகலாமா இல்லை வந்துட்டு நம்ம தேட ஆரம்பிக்கலாமான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு, ஒரே நிமிஷம் இருங்க நான் ரூமுக்கு போய் ஒரு முக்கியமான ஆள் கூட ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு விஜய் ரூமுக்கு போவார். ரூமுக்கு போயிட்டு நிவினுக்கு கால் பண்ணுவார். பிரதர் இங்கே என்னென்னமோ பிரச்சனை போயிட்டுருக்கு பிரதர், நேற்று தான் உங்ககிட்ட பேசினேன், ரொம்ப ரிலாக்ஸிங்காக ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமாக பேசணும், இப்போ திரும்பி பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு பிரதர், இங்கே ராகவ் ரிலீஸ் ஆகிட்டானாமா, இன்றைக்கி என்னன்னா ஸ்கூலுக்கு போன குழந்தைய அவன் கடத்திருப்பான் போல இருக்குது, இன்னும் பாப்பா வந்துட்டு வீட்டுக்கு வரல பிரதர், ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் ராகவ் பற்றின டீட்டெயில்ஸோ இல்லை பசுபதி பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது கிடைச்சதுன்னா இமீடியட்டாக அனுப்புங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, என்ன பிரதர் சொல்கிறீங்க, அந்த ராகவ் திரும்பி வேலையை ஆரம்பிச்சிட்டானா, அப்போவே நினச்சேன், அவன் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆன நியூஸ் எனக்கும் வந்துச்சு, இவன் எதுவும் பண்ண மாட்டான், ஏற்கனவே ஜெயில் அனுபவம்லாம் அவனுக்கு நிறையா இருக்கும், ஜெயில் தண்டனையும் அனுபவிச்சுட்டு வந்திருக்கான், இதுக்கு மேலே அவனும் அவங்க அப்பனும் அடங்கிடுவான்னு நினச்சா இன்னும் இவனுங்க 2 பேரும் அடங்கலை போல் இருக்குது, நான் என்ன ஏதுங்கிறத விசாரித்து பார்க்குற விஜய், நான் இமீடியட்டாக கிளம்பி நான் அங்கே காஞ்சிபுரம் வரேன், உங்கள் கூடயே இருந்து நானும் தேட ஆரம்பிக்கிறேன் அப்படின்ன மாதிரி நிவின் பேசுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்முவை காட்டுவாங்க. அம்மு அங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஆளுங்க இருப்பாங்க. ஒரு பெரிய பங்களாவில் வந்துட்டு அம்முவை வச்சுட்டு அந்த ராகம் வந்துட்டு அம்முவை என்ன சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பானா, உங்கள் அம்மா வந்திருக்காங்க, உங்கள் அப்பா விஜய் தான் கூட்டிகிட்டு வர சொன்னார் ஒன்று, அங்கே மிஸ்ஸும் கூடயே இருக்காங்களாம்மா, உனக்கு மிஸ்ஸுனால் ரொம்ப பிடிக்கும்ல, கண்டிப்பாக வந்துட்டு நீ வந்தேன்னா உன் அம்மா மிஸ்ஸு உன் அப்பா எல்லாத்தையுமே இன்றைக்கி பார்க்கலாம், உன் அப்பா தான்ப்பா உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்புகிற மாதிரி பேசி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அம்மாவை பார்க்கணுன்ற ஆசையில் காவேரி பாப்பாவுமே எதுவுமே யோசிக்காமல் அந்த ஆள் கூட காரில் ஏறி போயிருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி பாப்பா அந்த ராகவ் கிட்டே போய் கேட்பாங்க, அங்கிள் இங்கே என்ன அங்கிள், என் அப்பாவும் காணோம் என் அம்மாவும் காணோம், என் மிஸ் கூட காணுமே, காவேரி மிஸ் கூட காணோம், இங்கே ஏன் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ன மாதிரி கேட்க, ஓ உனக்கு காவேரி மிஸ்ஸை பார்க்கணுமா இல்லை அம்மாவை பார்க்கணுமா, கரெக்டாக சொல்லு பாப்பா அப்படின்ன மாதிரி சொல்ல, எனக்கு காவேரி மிஸ்ஸையும் பார்க்கணும் என் அம்மாவையும் பார்க்கணும் அங்கிள், எனக்கு 2 பேர்த்தையுமே பார்க்கணும் அப்படின்ன மாதிரி சொல்ல, நோ 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 அங்கிள் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுப்பேன், உன் காவேரி மிஸ்ஸா இல்லை உன் அம்மாவா அப்படின்ன மாதிரி ராகவ் ரொம்ப கலாய்ச்சி குழந்தைய வந்துட்டு டார்ச்சர் பண்ணுவார். உடனே அம்மாவும் சொல்லுவாங்க, சரி அம்மாவை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், இன்றைக்கி வந்துட்டு நான் காவேரி மிஸ்ஸை பார்த்துக்கிறேன், ஏன்னா காவேரி மிஸ் ரொம்ப கோவமாக போனாங்களா, அவங்க கூட நான் பேசவே இல்லை சரியா, அவங்களும் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு மூட் அவுட்டாகவே இருந்தாங்க, எங்கள் அப்பாவும் வந்துட்டு அவங்கள இரிட்டேட் பண்ணிட்டாங்க, அதனால் இப்போ நீங்கள் காவேரி மிஸ்ஸவே கூட்டிகிட்டு வாங்க அங்கிள், நான் காவேரி மிஸ் கூடயே இருந்துக்கிறேன், அவங்கள பார்த்துட்டு நான் அவங்க வீட்டுக்கு வேணால் போயிடுறேன், அங்கேயும் பாட்டியெல்லாம் என்கிட்ட நல்லா பேசுவாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே ராகவ் விழுந்து சிரிப்பான். அந்த உடனே அம்முக்கிட்ட கேட்பாங்க, ஏன் அங்கிள் சிரிக்கிறீங்க, காவேரி மிஸ் வருவாங்களா மாட்டாங்களா, நீங்கள் ஏன் இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு அப்பாட்ட போகணும், எனக்கு பயமாக இருக்குது, இங்கே இருக்க யாரையுமே எனக்கு தெரியாது, அப்பா ஏற்கனவே சொல்லியிருக்காரு, யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது, யார் எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாதுன்னு, நீங்கள் எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்ன மாதிரி அழுக ஆரம்பிப்பாங்க. உடனே ராகவ், ஏய் பாப்பா அழுகவெல்லாம் கூடாது, அழுதுன்னா பார்த்துக்கோ, உனக்கு என்ன வேணுமோ சொல்லி நான் வாங்கி தரேன், சாக்லேட் வேணுமா ஐஸ்கிரீம்
ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு என் அப்பாட்ட தான் போகணும், நீங்கள் ஏன் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க, எங்கள் அப்பா கிட்ட கொண்டு போய் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சரி வா நம்ம உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு வீடியோ கால் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் அப்பா எங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி ராகவ் கிட்ட பாப்பா கேட்க, உங்கள் அப்பாவும் காவேரி மிஸ்ஸும் உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க, நம்ம அவங்க கூட பேசலாம் சரியா, இப்போ தான் வந்துட்டு அவங்கள மானிட்டர் பண்ணுறக்கு இன்னொரு 2 அங்கிள் அனுப்பணும், அவங்க 2 பேருமே ஒட்டுக்காக தான் இருக்காங்க, ரொம்ப டென்ஷனாக வேறு இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், சரி வா இப்போதைக்கு ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்து அனுப்பலாம், கொஞ்ச நேரத்தில் வீடியோ கால் பண்ணி பேசலாம், உன் அப்பாவும் காவேரி மிஸ்ஸும் பிஸியாக இருக்காங்களாமாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அங்கிள் அப்போ இன்றைக்கி நீங்கள் செல்ஃபி மட்டும் அனுப்பி விடுங்க, கொஞ்ச நேரம் கழித்து நம்ம அப்பாட்ட பேசலாம், இல்லைனா அப்பாவையே இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குழந்தை வந்து ஃபோட்டோவில் சிரித்த மாதிரி இருப்பாங்க. ராகவ் அம்மு 2 பேருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து அதை கேலரியில் வச்சிட்ருப்பான். உடனே ராகவ் யோசிப்பான், இப்போ அனுப்பலாமா இல்லை வந்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் டென்ஷன் கொடுத்து காவேரியும் விஜயும் அழுக விட்டு கதற விட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை அனுப்பலாமான்னு தெரியலையே, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, இங்கி பிங்கி பாங்கி போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா சரி ஒரு வழியாக நம்மளுக்கு வந்துட்டு சக்ஸஸே வந்துருச்சு, இன்றைக்கி ஃபோட்டோ அனுப்பி விட்டுறலாம், அவங்களோட ரியாக்ஷன் என்னங்கிறதை நம்மளும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ராகவ் பிளான் பண்ணிகிட்ருப்பான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, மிஸ் வாங்க மிஸ் நம்ம உடனடியாக கிளம்பலாம், வெளியில் போய் நம்ம தேட ஆரம்பிக்கலாம், அல்லது நைட்டு வரைக்கும் பார்த்துட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு காவேரி கூப்பிட்டுட்டு விஜய் போவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி கிட்ட சொல்லுவார், மிஸ் நான் உங்களை கூப்பிட்டு போய் இப்போ வீட்டில் விட்டுடுறேன், நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன், கூட சித்தப்பாவும் வருவாங்க வேறு காரில், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக இருங்க, நான் என் குழந்தை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை சார் வேண்டாம், நான் எப்படினாலும் போய் அங்கே நிம்மதியாக இருக்க முடியாது, என் அம்மா மட்டும் நான் வீட்டுக்கு போனேன்னா என்னை தொலைச்சிருவாங்க, அம்முக்குட்டிக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் நான் தானே சொல்லி என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க, அதுபோக குழந்தைய பார்த்தா மட்டும்தான் எனக்குமே நிம்மதியாக இருக்க முடியும் சார், நீங்கள் எங்கே போகிறதுனாலும் என்னையுமே கூட கூட்டிகிட்டு போங்க, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பயமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை மிஸ் உங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் பார்த்துக்கிறேன், லேட் நைட்டில் நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கீங்க, போலீஸ் ஸ்டேஷன் கூட போக வேண்டிய சூழ்நிலை வரும், வேண்டாம் மிஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் இப்போ எதனால் என்ன சார், போலீஸ் ஸ்டேஷன் போனால் தான் என்ன, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரி கிட்ட விஜய் கிட்ட கேட்பாங்க, சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், நீங்கள் வீட்டில் எல்லாருமே ராகவும் பசுபதின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தீங்கல்ல, ராகவும் பசுபதியும் தான் உங்கள் ஃபேமிலிக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துருக்காங்க, அவங்கனால தான் இந்த நிலைமைக்கெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னு எல்லாருமே பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அந்த பேரை வந்துட்டு என் லைஃப்பில் நான் நிறையா வாட்டி கேட்ட மாதிரி எனக்கு ஒரு மாதிரி மெமரிஸ் எல்லாம் ரீகால் ஆகுது சார், அந்த பசுபதின்ற பேரை கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரி கை காலெல்லாம் ஷிவர் ஆகுது, அந்த பசுபதின்ற பேரை மற்றவங்க யூஸ் பண்ணி கேட்கும் போதும் எனக்கு அவ்வளோ கோவம் எனக்குள்ளேயே வருது, அது ஏன்னு தெரியல, என் லைஃப்லையும் இந்த மாதிரி பசுபதி ராகவன்ட்டு இருந்திருப்பாங்க போல இருக்குது, அவங்களுமே ஆப்வியஸ்லி எனக்குமே எதிரியாக தான் இருந்திருப்பாங்க போல இருக்குது, ஆனால் அவங்க யார் என்ன பண்ணாங்கன்னு தான் என்னால் ரீகால் பண்ண முடியல, ஆனால் நிச்சயமாக நான் அடித்து சொல்கிறேன், அவங்க அந்த பேரில் இருக்கவங்கனால எனக்கு நிறைய பேட் மெமரிஸ் இருக்குன்ட்டு எனக்கே ஃபீல் ஆகுது, என்னோடய மைண்டெல்லாம் அப்படி தான் சார் போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, விஜய் எதுவுமே பேச மாட்டார், உனக்கு எல்லாமே வந்துட்டு ரீகால் ஆகுது காவேரி, ஆனால் வந்து என்னங்கிறது தான் இன்னும் உனக்கு ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது, கூடிய சீக்கிரம் அவனுங்களை பற்றி உனக்கு தெரிய வரும், முடியாத சூழ்நிலைக்கு நானே கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்ருப்பாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விஜய் ஃபோனுக்கு ராகவ் ஃபோட்டோ அனுப்பிவிட்ருப்பான். ராகவ் ஃபோட்டோ அனுப்பிவிட்டதுமே ஓப்பன் பண்ணுவார், யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேஷுவலாக எடுத்து ஓப்பன் பண்ணால் ராகவும் அம்மும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை பார்த்ததுமே விஜய் அப்படியே ஷாக் ஆகிடுவார். ஐயோ போச்சு, எல்லாமே போச்சு, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில, சித்தப்பா சொன்னது கரெக்டாக தான் இருக்குது, இவன் தான் வந்துட்டு அம்மாவை கடத்தியிருக்கான், இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, ரொம்ப பயமாக இருக்குது மிஸ், எவன்கிட்டேருந்து என் குழந்தைய பாதுகாக்கணும், யார் முன்னாடியும் காட்டக்கூடாதுன்னு இவ்வளோ ஒளிஞ்சொழிஞ்சு நானும் இவ்வளோ வருஷமாக வளர்த்திட்டு இருந்தனும், அவங்களால திரும்பி என் குழந்தைக்கு பிரச்சனை வரப்போகுது, அவங்க பொல்லாதவனுங்க, அவனுங்க என்ன செய்யவும் யாரை என்ன பண்ணுறதுனாலும் தயங்கவே மாட்டானுங்க, என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என் ஒய்ஃப் அப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்தவன் இப்போ என் குழந்தைய வந்துட்டு எடுத்திருக்கானே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்பட்டும் எமோஷனாகவும் பேச, சார் நீங்கள் காட்டுங்க சார் என்ன ஃபோட்டோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு காவேரி பார்ப்பாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே காவேரிக்கும் வந்துட்டு பழைய மெமரிஸ் எல்லாம் பாதி ரீகால் ஆயிரும். சார் இந்த ஃபேஸை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், இந்த ஃபேஸில் இருக்கவனால தான் எனக்கும் இந்த மாதிரி ஒரு நிலமை வந்துருச்சுன்னு எனக்கு மைண்டுக்கு தோணுது, எனக்கு கடைசியாக வந்துட்டு லாரி ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது, இவனோட ஃபேஸ் என் மைண்ட்லேயே நிற்கிது,
இவனுக்கும் எனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது சார், இவன் உங்களோட எதிரி கிடையாது என்னோட எதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் எதுவுமே பேச மாட்டார். காவேரி மிஸ் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, தயவுசெய்து நீங்கள் பழைய மெமரிஸை ரீகால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. ஏற்கனவே உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க பழைய மெமரிஸை ரீகால் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு பிரச்சனையாகும்னு. நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ணாமல் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருங்க. நான் எதுனாலும் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வேலையாக நம்ம அவனுக்கு கால் பண்ணி பேசலான்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது, என்ன விஜய் என்னோடய என்ட்ரி எப்படி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கா, உன் குழந்தை என்ன பண்ணலான்னு தான் சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லு. ராகு இங்கே பாருடா, உன் பிரச்சனையே இல்லாமல் இவ்வளோ வருஷம் நான் நிம்மதியாக இருந்தேன், திருப்பி நீ என் குழந்தை மேலே கை வைக்கணும்னு நினைக்காத. என்ன எதுவாக இருந்தாலும் என்கிட்ட 1 to 1 நீ மோது, என் குழந்தை மேலே டச் பண்ணாத, என் குழந்தைய கை வச்சிடாத, தயவு செய்து உன்னை கேட்டுக்கிறேன், என் குழந்தைய கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி சரி பிரதர், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, உங்கள் குழந்தைய வந்துட்டு நான் பஸ் ஸ்டாண்டில் உட்கார வச்சுருக்கேன், போய் கூப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவான். அடுத்த மீட்டில் வந்துட்டு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் யோசிப்பார், காவேரி கிட்ட கூடிய சீக்கிரம் வந்துட்டு அம்மாவோட அம்மா இவதாங்கிறத சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம உண்மையெல்லாம் மறைச்சி வைக்கக்கூடாது. பசுபதியும் ராகுவுக்கும் இவ்வளோ கொலவெறி இருக்கும்போது நம்ம இவகிட்ட எல்லாத்தையுமே சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். இதை சொன்னால் 100க்கு 100% காவேரிக்கு எல்லா ஞாபகமும் வரக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் டிசைட் பண்ணுவார். ராகு வந்துட்டு இந்த வாட்டி குழந்தைய கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் உட்கார வச்சுருவார். குழந்தைய வந்துட்டு காவேரி விஜய் 2 பேருமே பார்த்து ஓடி போய் கட்டி அணைச்சி 2 பேருமே உம்மா கொடுப்பாங்க. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்ன மாதிரி விஜய் காவேரி 2 பேருமே சொல்ல, விஜய்க்கு ஞாபகம் ஃபுல்லாக அந்த ராகவும் பசுபதி மேலே தான் இருக்கும்.